Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. கன்னியாகுமரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள செல்லும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருநீர் இல்லை சிலுவை இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தற்போது தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து கார் மூலம் நேரடியாக கன்னியாகுமரிக்கு செல்கிறார். வழிநெடுக ரசிகர்களின் வரவேற்பு இருப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்போது விஜய் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி செல்ல இருக்கிறார். கன்னியாகுமரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்கு சேகரிக்க கன்னியாகுமரி செல்வதற்காக தவிக தலைவர் விஜய் தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி செல்ல இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விஜயை காண விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் குவிந்திருந்தார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது கன்னியாகுமரி செல்வதற்காக தூத்துக்குடி விமான நிலையம் வந்திருக்கிறார். திருநீர் இல்லை சிலுவை மேலும் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். ஓவர் டு யூ. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்சி சார்பில் களம் காண இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில இன்று கன்னியாகுமரி செல்ல இருக்கிறார். இதற்காக சரியாக 10 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு தூத்துக்குடி சென்றடைந்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து அவருடைய பிரச்சார வாகனம் மூலமாக சாலை மார்க்கமாக
கன்னியாகுமரி செல்வதுதான் அவருடைய பயண திட்டம். அதற்காக சற்று முன்னர் தூத்துக்குடி விமான நிலையம் வந்திறங்கியிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இது கன்னியாகுமரியில மதனந்தபுரம் எனக்கூடிய பகுதியிலிருந்து அவரது பரப்புரை தொடங்க இருக்கிறது. வழியில அந்த வேட்பாளர்களையே அறிமுகப்படுத்தி அந்த ரோட் ஷோ என்பது நடத்தி திட்டமிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவரை பார்ப்பதற்காக குவிந்திருந்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை பார்த்து கையெழுத்திட்டவாறும் அவர்களுடன் செல்ஃபி எடுத்தபடியும் இந்த தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து தற்போது சாலை மார்க்கமாக புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதன்முறையாக கன்னியாகுமரிக்கு வருகை தரக்கூடிய இந்த சூழலில் அவரை வரவேற்க கன்னியாகுமரி கட்சி நிர்வாகிகளும் அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெரும் அளவுல திரண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. ரோட் ஷோல இதற்கு முன்பாக தூத்துக்குடி, நெல்லை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெரிய அளவிலான கூட்டம் கூடி அவருக்கு வரவேற்பு அளித்ததை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரியிலும் அதிக அளவிலான பொதுமக்கள் கூடுவார்கள் என குறிக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில காவல்துறையுடைய அனுமதியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையுடைய அனுமதியை தொடர்ந்து இந்த ரோட் ஷோ என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்திருந்த அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக வெளியேயும் அதே போல விமான நிலையத்திற்கு உள்ளேயும் இளைஞர்கள், அதாவது ஒரு கப்பல் அவருடன் செல்ஃபி எடுத்து புகைப்படம் எடுப்பதை பார்க்க முடிந்தது. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ் இருவர் அவருக்கு தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் வழங்கிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிந்தது. இப்படியாக அவர் தற்போது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரியை நோக்கி புறப்பட்டுக் கொள்கிறார். கன்னியாகுமரி வரையில அவரது பிரச்சார வாகனத்தில் சாலை மார்க்கமாக அவர் செல்லக்கூடிய நிலையில பல்வேறு நிபந்தனைகளிலும் அவருக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில குறிப்பிட்ட இடத்துல பொதுக்கூட்டத்தில் பேசுவதாக இருந்த நிலையில அந்த திட்டத்திலும் மாற்றம் செய்யப்பட்டு தற்போதைக்கு வாக்கு சேகரிக்க கன்னியாகுமரிக்கு ரோட் ஷோ மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக கன்னியாகுமரியை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.